ஹரே கிருஷ்ணா. அதாவது வைஷ்ணவம் வந்து ஜீவன் வந்து இறைவனுடையது அப்படிங்கிறத வச்சு இதோடைய சித்தாந்தங்கள் எல்லாம் ஸ்தாபிக்கப்படுது. மற்ற மார்க்கங்கள்லாம் கடவுள் நமக்குள்ள இருக்கிறார், நமக்கு நம்மோட நமக்குள்ள இருக்கிறது இறைவன் தான். மகா வாக்கியம் வேதங்கள்ல சொல்லுவாங்க, ஓம் தத் சத், வணங்குறேன் அந்த உண்மையை வந்து மாறாத உண்மையை வணங்குறேன் அப்படிங்கும்போது அது இறைவனை நோக்கி ஜீவன் சொல்ல வேண்டியது. ஆனா இவங்க வந்து ஜீவனை நோக்கி பண்டிதர்கள் சொல்றாங்க. காரணம், இறைவனை வந்து வேதங்கள் வந்து கொஞ்சம் குழப்பி விடும். அது வந்து என்ன காரணம்னா, எப்படி ஒரு கூட்டத்துல பேசுறதுக்கும் செலக்டான ஆட்களுக்கு பேசுறதுக்குள்ள வித்தியாசம். அது கூட்டத்துல பேசுற மாதிரி வேத கருத்து, அதனால வந்து அது கொஞ்சம் அப்படி உழப்பி விடும். குரு தான் எல்லாங்கிற நினைப்போட படிச்சா குரு தான் எல்லாங்கிற மாதிரி தெரியும். நானே இறைவன் படிச்சாச்சுன்னா அதுதான் அங்க தெரியும். உள்ளத்துல என்ன, அந்த தராசுல எடைக்கல் மாதிரி உள்ளத்துல ஆல்ரெடி என்ன நமக்குள்ள எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்துற மாதிரி அது வந்து வளர்த்து விடும். அதுக்காகத்தான் உண்மை வந்து மறைப்பொருள்னு சொல்லி குருமுகமா வா அப்படின்னு சொன்னாங்க. குருமுகமா வந்தா கூட அதுல வளரும் போது என்ன செய்யும்னா, அந்த சாஸ்திரம் வந்து விடாது. அது வந்து எப்படியாவது அதுல இருந்து விளக்குற மாதிரி அந்த மாயா வந்து தெய்வீகி யஷா குணமயி மம மாயா துரத்தியா இந்த மாதிரி. ஜெகநாதர் பக்கத்துலதான் சர்வமா பட்டாச்சாரியா இருக்கிறாரு. ஆனா நமக்குள்ள இறைவன் இருக்கிறா, அதை நான் உணர்ந்தாச்சு, எல்லாரும் உணராம இருக்காங்க, அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய சன்னியாசி ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி தெருவுல அலையணும் ஆடிட்டு பாடிட்டு? அதான் சன்னியாசியுடைய நிலைமை. சன்னியாசிங்கிறவன் எவ்வளவு, அதாவது சங்கர மடத்தை பொறுத்த வரைக்கும் சன்னியாசி அந்த ஃபாலோவர்கள் அப்படின்னு ரொம்ப ஞானத்துல கூடனவங்களா இருப்பாங்க. அந்த ரீதியில அவர் வந்து யோசிக்கிறார். நிறைய சமஸ்கிருதம் தெரிஞ்சா அப்படி ஆயிடுவாங்க. எனக்கு கூட ஒரு அனுபவம் உண்டு. திருரங்கத்துல ஒரு குருகுலத்துல நம்ம பகவத்கீதை கொடுத்தோம். அவங்க படிச்சுட்டு நிறைய தப்பு இருக்கு அப்படின்ட்டாங்க. எனக்கு அது சிரிப்பா இருந்தது. என்ன தப்பு இருக்கு அப்படின்னதும், 2ஆம் அத்தியாயத்துல தனிப்பட்ட ஆத்மா விளக்கப்பட முடியாதது, அது உணர்த்த முடியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, அப்படி இப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அவர் காட்டி, அவருக்கு மனப்பாடமா 700 ஸ்லோகம் தருது. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இருக்கு தனிப்பட்ட ஆத்மா அப்படின்னு கொடுத்தாரு. ஆத்மா விளக்கப்பட முடியாதது, எங்கும் நிறைந்ததை குறைக்க முடியாது, அது எங்கும் நிறைஞ்சிருக்கு, அதை எப்படி நீங்க ஆனா நீங்க முன்னாடி தனிப்பட்டன்னு ஒரு வார்த்தையை போட்டு தனி ஆத்மா அப்படிங்கும்போது அந்த தந்திரமா தனிப்பட்டங்கிறது சமஸ்கிருதத்துல இல்லையே, ஏன் அதை போட்டிருக்கீங்க? புரோபாதா ஏமாத்துறாங்க. முன்னாடி இருந்து நாம பார்க்கணும். அது அர்ஜுனன் வந்து தயங்கி நிக்கிறான் தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு. வேற யாராவது இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணியிருந்தா அவன் இந்நேரம் சண்டை போட்டிருப்பான். ஆனா உறவுக்காரங்கன்னதும் உறவுகள்ல ஆத்மார்த்தமா ஒரு தொடர்பு இருக்கு. நான் இப்ப திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்றீங்க, பூஜை பண்றீங்க, ஆரத்தி பண்றீங்க, சரி உங்க வீடை எனக்கு தாங்கன்னா பயமாயிடும். அதே இது வாரிசுக்கு வந்து ஒரு கேள்வியும் இல்லாம தானா எழுதி வைக்கணும். இது மாதிரி ஆத்மார்த்தமான சம்பந்தம் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கு. அப்போ அதுக்கு வந்து இந்த சர்வபௌம பட்டாச்சாரியர் சொன்ன உதாரணத்தை தான் அவர் சொன்னார். இந்த குருகுல வாத்தியார் வந்து என்ன சொன்னாருன்னா, சமுத்திரம் அதுக்கு அதை ஒரு டம்ளர்ல கொண்டு வந்து எடுத்து வச்சதால அது சமுத்திர நீர் தான். அந்த சமுத்திரத்துடைய தன்மை அப்படியே இருக்கு. இதெல்லாம் ஒத்துக்கிறார். குவாலிட்டி குவான்டிட்டி, தன்மையில வந்து ஒண்ணு, தரத்துல ஜாஸ்தி கம்மி, அதெல்லாம் ஒத்துக்கிறாரு அவர். அப்போ செம்புல, பாட்டில்ல, மண்பானையில, வேற வேற பாத்திரங்கள்ல சமுத்திர நீர் இருந்தா கூட
அது ஒரு சொட்டே தனியா இருந்தா கூட அது வந்து ஒரே தன்மை உள்ளதுதான். இதே போல பரமாத்மால இருந்து நாமெல்லாம் வந்தோம். இங்க தனிப்பட்டன்னு ஒண்ணு இல்லை. தனியா தூக்கிட்டு வந்திருக்க ஒழிய மற்றபடி இந்த தீர்த்த இந்த கடல் தண்ணியை கொண்டு கடல்ல விட்டாச்சுன்னா அது கடலோட இணைஞ்சிருது. இந்த முக்தியை தான் அருவவாதம் பேசுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தனிப்பட்டங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல இல்லாம வியாக்கியானத்துல ஏன் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் முக்தி வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி அதை பொருட்படுத்துறது கிடையாது. முக்தியை வந்து நாம பொருட்படுத்துறது இல்லை. அப்ப அந்த முக்திக்கு உள்ள விளக்கத்துல அந்த தனிப்பட்டங்கிற வார்த்தை வருது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. எப்படின்னா 2 பேர் ஒரே மாதிரி இருந்தா கடவுள் 2 பேரை படைக்க வேண்டிய குணம், அதோடைய ஏற்றத்தாழ்வுகள், இயல்பு, அந்த வாசனை, சுபாவம் இருக்க இதுகள்லாம் வச்சு 4 லட்சம் வெரைட்டிஸ் இருக்கு யோனி பேதம். அப்போ இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்போ இந்த டம்ளர்ல தண்ணீர் இருக்கு, செம்புல இருக்கு, பானையில இருக்கு, ஜார்ல இருக்கு, வேற வேற பாத்திரங்கள்ல இருக்க அந்த வெவ்வேறு பாத்திரங்கள்ல வந்ததுக்கு காரணம் என்ன? கடல்ல தானே இருந்தீங்க, ஏன் இதுல எல்லாம் வந்தீங்க? அதான் வைஷ்ணவம் கேட்கும். இதுல ஏன் வாரீங்க? ஏன்னா உங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. நான் டம்ளர்ல தான் இருக்கணும், நான் பானையில தான் இருக்கணும், எனக்கு பன்னி உருவம் தான் வேணும், எனக்கு கழுத உருவம் தான் வேணும், எறும்பு உருவம் வேணும், யானை உருவம் வேணும். இப்படி உங்களுக்குள்ள ஒரு தீர்மானிக்க சுதந்திரம் இருக்கு. அதுக்கு உண்டான யோக்கியதை தகுதி இருக்கும்போது அந்த தனித்தன்மைய இயற்கை வந்து வழங்குது. அதை டெவலப் பண்றதுக்கு அந்த தனித்தன்மையை பகவத் சேவையில ஈடுபடுத்தும்படியாக இயற்கை அதுக்கு பொருத்தமான சரீரத்தை தரும். அந்த விதத்துல மனித சரீரம் ஒத்துக்கு. கடவுளை நினைக்கலாம், இதுல தியானிக்கலாம், கோயில்ல போய் சேவை பண்ணலாம். அப்போ தனித்தன்மைங்கிறது தனிப்பட்டங்கிறது இந்த அர்த்தத்துலதான் வைஷ்ணவத்துல சொல்லப்படுது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தண்ணியெல்லாம் கடல்ல கொண்டு வந்தா கடல்ல போய் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்ற அர்த்தம் தப்பு. ஏன்னா கடல் அப்படியே இருந்தது, நீ போன இடம் தெரியல. அதைத்தான் அங்க சொல்லணுமே ஒழிய நான் கடலாயிட்டேன், நான் கடவுளாயிட்டேன் அப்படிங்கிற பேர். இதைத்தான் சர்வகுமார்கிட்ட சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஜீவன் ஒருபோதும் நாராயணர் ஆக முடியாது. நாராயணர் எப்பவுமே நாராயணர் தான். அவர் ஆமையா வந்தாலும் நாராயணர் தான், பன்றியா வந்தாலும் சரி, மீனா வந்தாலும் சரி, ஆஹ் எந்த ஒரு பிராணியா அவர் வந்தாலும், மரமா இருந்தாலும் அவர் நாராயணர். நம்ம 108 திருப்பதிகள்ல நைமிசாரண்யம் வன திருப்பதின்னு சொல்லப்படும். அங்க இருக்கிற மரங்கள் தான் விஷ்ணு. அங்க மூர்த்தி கிடையாது, மரங்கள் தான் எல்லாம். இப்படி அவர் எப்படி வந்தாலும் அவர் வரும்போது அதுக்கு மகத்துவம் கூடியிருக்கு. ஆனா நாம தனித்தன்மையிலேயே மூழ்கி கிடந்துட்டு அதை விடாமலே தான் உடம்ப விடுறோம். ஏன்னா அதுதான் நம்ம ஐடி. அந்த ஐடிக்கு தக்கதான் அடுத்தடுத்த சரீரம் தரப்படுது. இதை புரிஞ்சிக்காம அத்வைதிகள், பிரம்மவாதிகள், அவங்கெல்லாம் பிரம்மவாதிகள் கொஞ்சம் ஆன்மீகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஆத்ம தளத்துல இருந்தா ஒரு பேரின்பம் அவங்களுக்கு தெரியுது, அதுவே போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. அத்வைதங்கிறது எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றவங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு. எப்படி கடவுளே இல்லைன்னு சொல்லி ஒரு தாடிக்காரன் வந்து செருப்பு மாலை போட்டு கேவலப்படுத்தினான் இறைவனை. அப்போ அதுல இருக்கிற சில யோக்கியங்க, அதாவது கொஞ்சம் திருடங்க, பெரிய திருடங்கள்ல கொஞ்சம் யோக்கியங்க அதுல இருந்து விலைக்கு தனியா வந்தாங்க. அதுல வந்த முதலமைச்சர் என்ன சொன்னான்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னா. பல நாடுகள் சேர்ந்ததுதான் பாரதம், ஒரே நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தந்த ஆளுகளுக்கு தக்க ஒரு தனித்தன்மையா தனித்தனியா பல நாடுகள் இருக்கு, பல பாசைகள் இருக்கு. அந்த தனித்தன்மை வந்து போகாது. அதே போல ஒரே இறைவன் ஒரே இது, அது வந்து யாருக்குன்னா கடவுளுக்காக வாழும் போதுதான் அது பொருந்தமே ஒழிய அந்த சப்ஜெக்டுக்குள்ள வராம வெளியே இருந்துகிட்டு அப்படி வெறும் பேச்சாளர்களா இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை தான் இப்படி இந்த மாதிரி உழப்புது. வாசுதேவர்கிட்ட அவர் எடுத்து சொன்னார், வரட்டு தத்துவம் தான் பேச அது உதவும். பிற மார்க்கங்கள்லாம் ஞான மார்க்கத்துல
பேசலாம். நான் பிராக்டிக்கல்ல வந்து அது ஒத்துழைக்காது. ஏன்னா நீங்க கடைப்பிடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா சாப்பிடணும். முதல்ல சாப்பிடணும். எதை சாப்பிடுவீங்க? நைவேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க. நைவேத்தியம் பண்ணி சாப்பிடணும். நைவேத்தியம் பண்ணாம சாப்பிடுறதெல்லாம் பாவத்தை தான் திங்கிறான் அப்படின்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு. நல்லா தெளிவா தெரியுது. நைவேத்தியம் பண்ணாம திங்கிறது பாவத்தை திங்கிற மாதிரின்னு சொல்லும்போது, அப்போ எதை நைவேத்தியம் பண்ணலாமோ அதைத்தானே திங்க முடியும். நைவேத்தியம் பண்ணாத தின்னாத கூட அது இன்னும் பாவமாயிடும். இப்படி வைஷ்ணவத்துடைய சிந்தனை வந்து ரொம்ப டெலஸ்கோபிக்கா இருக்கு. அது வந்து அவங்களுக்கு தெரியல. வெறுமனே பேசி பேசியே அறிவை ஸ்தாபிக்கிறதுலயே அவங்க நின்னுட்டாங்க. நியாயம் பேசுறான்னு சொல்றாங்களே அதுக்கு இன்னைக்கு வந்து நியாயம் பேசுறது வக்கீல் படிப்பா இருக்கு. கோர்ட்ல போய் பொய் சொல்றது அதுதான் அவங்களுடைய தொழிலா இருக்கு. அப்போ பொய் சொல்றது, பொய் சாட்சி சொல்றது, எனக்கு அதுல அனுபவம் உண்டு. இப்படி சொன்னீங்க, இப்படி பொய் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை இருக்காது. இப்படி சொன்னீங்கன்னா உண்மையை சொன்னீங்கன்னா ஃபைன் குறைஞ்சபட்சம் 250 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி 88ல ஒரு முறை சொன்னாங்க. அப்படி இதுக்குன்னே ஒரு படிப்பு இருக்கு. பொய் கணக்கு எழுத அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒண்ணு சனாதன தர்மத்துக்கு உட்படாத வேற வேற வெரைட்டி ஆட்கள், வேற மதத்தவங்க எல்லாம் சேர்ந்து அதாவது எப்படி திருடங்கள்லாம் சேர்ந்து மொத்தமா திருடிட்டு பங்கு போடும்போது கஷ்டப்பட்டு திருடணும். இதை கொஞ்சம் தப்பு இல்லாம நல்ல விதமா பங்கு போடணும். பொய் இருக்கக்கூடாது. கரெக்டா பங்கு போடணும். ஏன்னா நம்ம எல்லாம் பாடுபட்டு சம்பாதிச்சது அப்படின்னு தலைவன் சொன்னானாம். அது மாதிரி இன்னைக்கு உலகம் வந்து போயிட்டு எத்தனையோ தினசுல கடவுளை விட்டு விலகிறதுக்கு பல மார்க்கங்கள் போட்டி போட்டு இருக்கு. ஆனா கடவுளை நோக்கி வரணும் அப்படிங்கும்போது குரு தான் வடிகட்டி கடவுளை நோக்கி அனுப்புறாரு. சில பேர் குரு கிட்ட டச் இல்லாம இருக்காங்கன்னா அது குரு வடிகட்டி இருக்கிறார். அதான் அர்த்தம். அவன் அயோக்கியனா இல்லையாங்கிறது அது ரெண்டாவது. குரு வந்து அவனுக்கு அடுத்த பிறவில பாத்துக்கலாம், இனி பாத்துக்கலாம், நம்ம சொல்றத சொல்லியாச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுக்கோ. அவருடைய பிரார்த்தனைகள் அப்படி இருக்கு. ஆக தனித்தன்மை அப்படிங்கிறது இழக்கப்பட முடியாது. அதுக்குதான் ஒரு உதாரணம் உபநிஷத்துல இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது மரங்கள்லாம் பசுமையா தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. அங்க கிட்ட போனா அந்த மரத்துல ஆயிரக்கணக்கான கிளிகள் உட்கார்ந்துருக்கும். இதே போல பிரம்ம ஜோதிங்கிறது ஒரு வெளிச்சம் தான். ஆனா கிட்ட போயாச்சுன்னா யாரெல்லாம் வந்து இறைவனை ஜோதி வடிவா தியானம் பண்ணி உடலை விட்டாங்களோ யோக்கியமா இருந்து அவங்களாம் அந்த பிரம்ம ஜோதியில இருக்காங்க. கிட்ட போனாதான் அந்த தனித்தன்மை தெரியும். அது வந்து உலகம் படைக்கும் போது இந்த மாதிரி சத்தியோகத்துல இந்த ஆத்மாக்களுக்கு தான் முதல் உரிமை தரப்படுது. அதனால மனசுல கூட தப்பு பண்ணாம அவங்க வாழ்வாங்க சத்தியோகத்துல. இப்படி இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது வந்து இழக்கப்பட முடியாது. அதுதான் ஒருத்தருடைய அடையாளம், ஒருத்தருடைய சுபாவம். அதுக்கு இறைவன் வந்து இடைஞ்சல் பண்ணல. அதை அப்படியே விருத்தி பண்ணி அவரை நோக்கி வர்றதுக்கு அதை கொடுத்தார். அதை பயன்படுத்த சொன்னார். பல எப்படி வாலிபால்னா ஒருத்தன் சர்வீஸ் போடுறதுக்கு இருப்பான், ஒருத்தன் வந்து கட்டடிக்க இருப்பான், ஒவ்வொரு தினசுல இருப்பான். எல்லாம் ஒண்ணு போல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அவ்வளவு பேரும் ஆஹ் வேலைக்கு வாங்க, ஒரே வேலைக்கு அப்படின்னு இருக்க முடியாது. விவசாயம் தனி, உற்பத்தியாளர்கள், அடுத்து விநியோகஸ்தர்கள், அடுத்து கட்டுப்பாட்டாளர்கள், அடுத்து புத்தி சொல்பவர்கள், இப்படி இருந்தாகணும். இப்படி பல தினசுகள் சேர்ந்ததுதான் மொத்தமா இருக்கு. கிச்சடி மாதிரி எல்லாம் போட்டா அதுல ஒரு டேஸ்ட். அதான் விஷயம். இதை பத்தி மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.